ஒரு அரசாங்கம் என்பது நாட்டு மக்களின் அதிகூடிய அக்கறை கொண்டுள்ளதாக இருக்க வேண்டும். அப்படியானால் அபிவிருத்தி திட்டங்களை செயற்படுத்தும் பொழுது அவர்களுடைய நலன் சார்ந்த விடயங்களை தான் முன்னெடுத்து செல்ல வேண்டும். இப்போ தேசிய பாதுகாப்பு என்று கொள்ளும் பொழுது அது நாட்டின் மக்களுடைய பாதுகாப்பு தானே அது செயற்படுத்தப்படுகிறது. அப்போ அந்த வகையில் இந்த காணிகளை எல்லாம் சுவீகரிக்கும் பொழுதோ கையகப்படுத்தும் பொழுதோ அரசாங்கம் அவர்களுடைய நலன் சார்ந்த விடயங்களில் அக்கறை செலுத்துகின்றதா? அதாவது இப்போ அவர்கள் அந்த காணிகளை சுவீகரிக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அது பாதிக்கின்றதா? அப்படி பாதிக்கும் பட்சத்தில் நாட்டினுடைய சட்டம் என்ன சொல்கிறது? அந்த சட்டங்கள் பின்பற்றப்படுகின்றதா என்பது பற்றியோ கொஞ்சம் விரிவாக கூற முடியுமா? பல சம்பவங்களை, பல இவ்வாறான முன்னெடுப்புகளை பார்க்கின்ற பொழுது அரசியல் காரணங்களும் முறையற்ற செல்வச் சேர்க்கை, அது அன்ஜஸ்ட் என்ரிச்மெண்ட் சொல்லுவாங்க. அதாவது லஞ்சம், ஊழல் போன்ற காரணங்கள் காரணமாகவும் இந்த பொதுமக்களுடைய நன்மை, பொதுமக்கள் தேவை, பொதுமக்களுடைய தேவைகளை முன்னிலைப்படுத்தித்தான் இவ்வாறான திட்டங்கள் முன்னெடுக்கப்படுத்த வேண்டும் சொல்லப்படுகின்ற அந்த கோட்பாடை உதாசீனம் செய்து விட்டு செயற்படுகின்ற விதமாகத்தான் காணப்படுகின்றது. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் சரியாக சொன்னது மாதிரி அரசாங்கம் என்பது அதாவது அரசாங்கத்துடைய நிர்வாகத்துறை என்பது இந்த செயற்திட்டங்களை முன்னெடுக்கிற நிர்வாகத்துறை என்பது மக்கள் சார்பிலே மக்களுடைய நன்மைகளை உறுதி செய்கின்ற விதமாக செயற்திட்டங்களை முன்னெடுக்க, அதுதான் நிர்வாகத்துறையினுடைய செயற்பாடு, அதான் முழுமுதல் திட்டமாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கு காணி சுவீகரிக்கன்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது ஒன்று அதிலே காணப்படுகின்ற லஞ்ச ஊழல் மூலமாக தங்களுக்கு சார்ந்தவர்களுக்கு காணிகளை வழங்குவதற்காக, அதாவது ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் பொருளாதார ரீதியிலே பலனளிக்கக்கூடிய விதத்திலே முதலீடுகளை ஊக்குவிக்கின்ற விதமாகவும் அதை அபிவிருத்தி என்ற பெயரில் அடையாளப்படுத்தி செய்கின்ற ஒரு செயற்பாடு காணப்படுகின்றது. இன்னொன்று குறிப்பாக வடக்கு கிழக்கிலே தேசிய பாதுகாப்பு என்ற போர்வையிலே இராணுவமயமாக்கலையும் ஒரு தமிழ் பேசுகின்ற தமிழ் மக்கள் மீதான ஒரு அடக்குமுறையை விதிக்கின்ற முகமாகவும் அந்த ரெண்டு நோக்களுக்காக தான் பாதிக்கப்பட்டு வருகின்றது. இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு அரசாங்கமும் மாறுகின்ற பொழுது அல்லது தேர்தல்கள் வருகின்ற பொழுது திடீரென்று காணிகளை விடுவிக்கின்றது, ஒரு குறிப்பிட்ட காணிகளை விடுவிக்கின்றது, சிறிய அளவாகத்தான் இருக்கும், பட் விடுவிப்பார், அல்லது பாதைகளை திறப்பது போன்ற செயற்பாடுகள் காணப்படுகின்றது. கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், 2 கிழமை தேர்தலுக்கு முதல் இருந்த பாதுகாப்பு நிலைமையிலும் பார்க்க இப்பொழுது என்ன நிலைமை மாறிவிட்டது, என்ன அடிப்படையிலே அதை அப்போ தெளிவாக தெரிகின்றது இவ்வாறான காணிகள் தடுத்து கையகப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருப்பது அரசியல் நோக்கங்களுக்காகவே தவிர தூய்மையான மக்கள் தேவை என்று சொல்லப்படுகின்ற காரணங்களுக்காக இல்லை. அவ்வாறு இருக்குமாக இருந்திருந்தால் இந்த காணிகள் எப்போதே விடுவிக்கப்பட்டிருக்கலாம். தேர்தல்களை அடியொட்டியதாக மட்டும்தான் காணி விடுவிக்க வேண்டிய தேவையில்லை. தேர்தல்கள் வருகின்ற பொழுதும் அரசாங்கம் மாறுகின்ற பொழுதும் மட்டுமே அதை அதாவது காணி விடுவிப்பு, காணி கையகப்படுத்தல் என்பதை ஒரு தேர்தலுக்கான ஒரு வகடைக்காயாகத்தான் பயன்படுத்துகிறார்களே தவிர உண்மையான நோக்கமாக இல்லை. அபிவிருத்தின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது எங்களிலே இந்த செயற்திட்டங்களை முன்னெடுப்பது தொடர்பான சரியான வெளிப்படையான நேர்மைத்தன்மையுள்ள பொறிமுறைகள் காணப்படவில்லை. எங்களுடைய அதுதான் இப்போதைய அரசாங்கத்தினுடைய பிரதானமான பிரச்சாரமாக இருந்தது. அவ்வாறு காணப்படுகின்ற பொழுது, அதாவது ஒரு பொருத்தமான சரியான வெளிப்படையான கட்டமைப்பு ஒன்று இந்த முதலீடுகள் சம்பந்தமாக, அபிவிருத்தி சம்பந்தமாக காணப்படாத பொழுது அதிகாரத்தில் இருப்பவர்கள் அதை துஷ்பிரயோகம் செய்து முறையற்ற விதத்திலே செல்வத்தை திரட்டுவதில், பணத்தை கரப்ஷன், லஞ்ச ஊழல்களில் ஈடுபடுவதனை செய்வதாக தான் காணப்படுகின்றது. இவ்வாறு வருகின்ற பொழுது நாங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால், எங்களுக்கு இருக்கின்றது அடிப்படை உரிமை வழக்குகள் நாங்கள் போடலாம், அல்லது இவ்வாறான சரியான பொறிமுறைகள் பின்பற்றப்படவில்லைன்னு சொல்லி மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே அது சரியாக பின்பற்றப்படவில்லை என்று சொல்லி சொன்னால் அந்த அவ்வாறான கையகப்படுத்தலை வலிதற்றதுன்னு சொல்லப்படுகின்ற ஆணையையும், அல்லது அந்த ஆணை தொடர்ந்து, அதாவது அந்த கையகப்படுத்துகின்ற நடவடிக்கையை தற்காலிகமாக இடைநிறுத்துகின்ற தடை உத்தரவுகளையும் நாங்கள் நீதிமன்றங்கள் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். இன்னொன்று எங்களுடைய அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டிருப்பதாக, உதாரணமாக நாங்கள் சொல்லுவதாக இருந்தால், இப்பொழுது அந்த சொன்னார்கள் சமீபத்தில் விடுவிக்கப்பட்ட அந்த பாதை கூட அது மக்கள் சுதந்திரமாக நடமாடுவதற்கான அடிப்படை சுதந்திரத்தை மீறுவதாக இருப்பதாக காட்டி, நாங்கள் உயர் நீதிமன்றத்திலே நடமாடுவது தீர்வதற்கான உங்களுடைய அடிப்படை சுதந்திரத்தை இந்த தெரு மூடப்பட்டிருப்பதன் காரணமாக மூடப்பட்டிருப்பது பாதிக்கின்றது என்று சொல்லி அடிப்படை உரிமை மீறப்பட்டிருப்பதாக நாங்கள் உயர் நீதிமன்றத்திலே வழக்கு போடலாம். அதாவது அடிப்படை உரிமை இந்த பாதை திறக்கப்பட்டு விட்டது தானே, ஒரு சின்ன ஒரு பாதை திறக்கப்பட்டிருக்கு.